வணக்கம் தோழர்களே. பஞ்சாப் தேர்தல்ல படுதோல்வி அடைஞ்சிருக்கு பாஜக. மிகப்பெரிய தோல்வியில மண்ணை கவ்வி இருக்கிறது. போற போக்குல லெப்ட்ல டீல் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை ஆம் ஆத்மி பார்ட்டி பெற்றிருக்கிறது. பாஜக 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பாஜக தலைவர் ஊர்லயே படுதோல்வி அடைஞ்சிருக்கு. என்ன நடந்தது தோழர்களே? பஞ்சாப்ல எலெக்ஷனுங்க, உள்ளாட்சி எலெக்ஷன். பயங்கரமா அதுக்கான தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஏன்னா அடுத்த வருஷம் பஞ்சாபோடைய மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடக்க போகுது. அப்ப சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடக்கும் போது இன்னும் கூடுதல் கவனத்தோட இருப்பாங்க. ஏன்னா இப்ப நடக்கிற இந்த தேர்தல்ல யார் வெற்றி அடைகிறார்களோ அவங்கதான் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல்ல பெரிய வெற்றியை ஈட்டுவார்கள் என்ற நம்பிக்கை உண்டுங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த தேர்தல்ல கடுமையான உழைப்பை அங்க இருக்கிற கட்சிகள் போடுறாங்க. எல்லா கட்சிகளும் தனித்தனியா நிக்குது. காங்கிரஸ் தனியா நிக்குது, பிஜேபி தனியா நிக்குது, ஆம் ஆத்மி பார்ட்டி தனியா நிக்கிறாங்க, சிரோன்மணி அகாலிதள் பார்ட்டி தனியா நிக்கிறாங்க, நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. இப்படி எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நின்றார்கள். இங்க கூட்டணியே இல்ல. உள்ளாட்சியில பாஜக தான் தேர்தல் அப்ப ஏதாவது செய்வாங்களே, ஊழல் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அங்க ஆளுக்கிறைய அங்க ஆளக்கூடிய அல்லது அடுத்த தேர்தல்ல ஜெயிக்கிறதுன்ற வாய்ப்பு இருக்கிற ஒரு கட்சியை டார்கெட் பண்ணுவது பாஜகவுடைய வேலை. அப்படி பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஆம் ஆத்மி பார்ட்டி தான் ஆட்சியில இருக்கு. உடனே ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய அமைச்சர் சஞ்சீவ் அரோரா அவரை கைது பண்ணுது ஈடி கைது பண்ணா எதுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாதா? ஒண்ணு மிரட்டணும், இல்ல அவங்கள பணிய வைக்கணும், இல்ல ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும், இத வச்சு உள்ள நுழையணும். இப்படி ஏராளமான திட்டங்களோட தான் ஒரு அமைச்சரை கைது பண்ணுவாங்க. அப்படிதான் சஞ்சீவ் அரோராவை கைது பண்ணாங்க. இது பெரிய பரபரப்பை உண்டாக்கியது. ஈடி அரசாங்கம் என்றே பாஜகவுக்கு பேர் வச்சாங்க. அமலாக்கத்துறை அரசு அப்படின்னு பேர் வைக்கிற அளவுக்கு கேவலமான வேலைகளை பாஜக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி செஞ்சாங்க. இதை தாண்டி பாஜகவினுடைய அனைத்து தந்திரங்களையும் தவிடுபொடியாக்கி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆம் ஆத்மி பார்ட்டி மிகப்பெரிய வெற்றியை உள்ளாட்சியில ஈட்டியிருக்கு. 1977 வார்டுகள், இதுல 1000 போற போக்குல அடிச்சிருச்சு. யாரே ஆம் ஆத்மி பார்ட்டி 990 சில்ற இடத்த அடிச்சிட்டாங்க. பெரிய பெரும்பான்மையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. 2வது யார் வந்தாங்க? உள்ள இருக்கிற சுயேட்சைகள். முதல்ல 900 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை செஞ்சிருப்பது யார் அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி. 2வது சுயேட்சைகள் வந்துட்டாங்க. 211 பேர் சுயேட்சையில ஜெயிச்சிட்டாங்க. 3வது காங்கிரஸ் 184 ஏரியால ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4வதா 137 பகுதிகளில், அதாவது வார்டு கவுன்சிலர்ல ஜெயிச்சு, அடுத்ததா யார் அப்படின்னா 137 வார்டுல ஜெயிச்சு 4வது இடத்துல சிரோன்மணி அகாலிதள். நம்ம பலமுறை இந்த பேரை நான் பேசியிருக்கேன். பஞ்சாப்ல ஆட்சியில் இருந்த கட்சி இப்போ ஒரு இடத்த சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்கிறதுக்கே போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சி பாஜக. 20 ஆண்டுகளுக்கு மேல கூட்டணி வச்சு காலி பண்ண ஒரு கட்சி தான் சிரோன்மணி அகாலிதள் என்கிற கட்சி. அந்த கட்சி என்ன ஆயிடுச்சு? 4வது இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ வெறும் 52 வார்டுல ஜெயிச்சுட்டு நாங்கெல்லாம் பயங்கரமா ஜெயிச்சோன்னு நேற்று ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது வெறும் 52 வார்டு ஜெயிச்சுட்டு உட்கார்ந்து இருக்குங்க. இதுல 3 நகராட்சி மாநகராட்சி போற போக்குல அடிச்சிருக்கிறாங்க. 8 மாநகராட்சியில 3 மாநகராட்சியை ஆம் ஆத்மி பார்ட்டி கைப்பற்றி இருக்கு. இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. 5வது இடத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு. வெறும் 52 வார்டு. இந்த வெற்றியை தலைவர்கள் பலரும் பாராட்டினாங்க. மணீஷ் சிசோடியா ஆம் ஆத்மி பார்ட்டியில முக்கிய தலைவர்கள் ஒருத்தர். அவர் தான் டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியில் இருக்கும் போது துணை முதலமைச்சரா இருந்தவர். இவரைத்தான் போலி மதுபான கொள்கை அப்படின்ற பேர்ல அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் உள்ள வச்சு சித்திரவதை பண்ணிச்சு இந்த பாஜக. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போலி அரசியலை, மதவாத அரசியலை, பிற்போக்கு அரசியலை, பிரிவினை அரசியலை மக்கள் புறம் தள்ளி இருக்கிறார்கள். மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வளர்ச்சி அரசியலை, முற்போக்கு அரசியலை மக்கள் கையில் எடுத்திருக்காங்க. அதான் இந்த ரிசல்ட் காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு சீண்டு இருக்காரு. அமலாக்கத்துறை கட்சி, அது பாஜக கட்சியெல்லாம் இல்ல, அமலாக்கத்துறை கட்சிக்கு மக்கள் பாடம் புகட்டி இருக்கிறார்கள். என்ன ஆட்டம் ஆடுறீங்க? அமலாக்கத்துறையை வச்சு எத்தனை பேரை அவமானப்படுத்தினீங்க, நேர்மையா இருக்கிறவங்க மேல அவதூற கலப்புனீங்க, எத்தனை போலி கேஸ் இருக்கு.
95% எதிர்கட்சி மேலதானே நீங்க வந்து எல்லா வழக்குகளையும் போட்டீங்க. இது என்ன மாதிரியான நியாயம்? எந்த வழக்கும் முடிவுக்கு வரலையே. ஏன் 2% வழக்குகள் கூட நீங்க போட்ட போலி வழக்குகள் விசாரணைக்கே வரலையே? ஏன் தீர்ப்பு ஆகலையே? ஏன்? இப்படி பல கேள்விகள் இருக்குங்க. அதனாலதான் மணீஷ் சிசோடியா சொல்றாரு, அமலாக்கத்துறை கட்சிக்கு பஞ்சாப் மக்கள் அதிரடியான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை கட்சி யாரு? பாஜக. அவங்களுக்கு பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் பஞ்சாப் மக்கள். ஒருபோதும் பஞ்சாப்ல இந்த அமலாக்கத்துறை அரசியல் எடுபடாது. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி தான் அங்க ஒரு அமைச்சரை கைது பண்றாங்க. கைது பண்ணி அவங்க மேல ஒரு போலி குற்றச்சாட்டை வச்சு ஊழல் அது இதுன்னு வரலாம் அப்படின்னு நினைச்சுதான் பண்றாங்க. அப்போ உங்க அமலாக்கத்துறை அரசியல்லாம் இங்க பஞ்சாப்ல எடுபடாது. இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? பஞ்சாப் மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் கேவல் திலோனி. இந்த கேவல் திலோனி இருக்காரு பாருங்க, அவருடைய மாவட்டம் எது? அவருடைய சொந்த ஊர் எதுன்னா பர்னாலா. இந்த பர்னாலா மாவட்டத்துல அது பாஜகவினுடைய தலைவருடைய சொந்த மாவட்டம். அங்கேயும் மண்ணக்கவி இருக்கு. கடுமையான பின்னடைவை பாஜக சந்தித்திருக்கு. பாஜகவினுடைய கோட்டை என்று சொன்ன பல மாவட்டங்கள்ல மண்ணக்கவி இருக்கு. உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? இதே பஞ்சாப்ல தான் போன உள்ளாட்சி தேர்தலின் போது சண்டிகர் மாவட்டத்துல, அதாவது சண்டிகருடைய மாநகராட்சி செலக்ஷன்ல ஒரு போலி ஆட்டம் ஆடினாங்க. ஞாபகம் இருக்குங்களா? சிசிடிவி கேமரா முன்னாடியே உட்கார்ந்து போட்ட ஓட்டு செல்லாதுன்னு அடிச்சடிச்சு கையெழுத்து போட்டு கடைசியில மாட்டி அந்த ஆள வேலையை விட்டு தூக்குனாங்க. கடைசியில ஜெயிச்ச ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் அப்ப கூட்டணியில் இருந்தாங்க. அங்க ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஆளுகளை கொண்டு வந்தாங்க மாநகராட்சி மேயராக வச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருட்டுத்தனமா சிசிடிவிக்கு முன்னாடியே உட்கார்ந்து திருட்டுத்தனம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். எவ்வளவோ தில்லுமுள்ளு பண்ணாலும் ஏன்டா இப்படி ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். காரணம், இந்த தேர்தல் பேலட் பேப்பர்ஸ்ல நடந்திருக்கு. நம்ம அந்த காலத்துல ஓட்டு போடுவோம்ல, பேப்பர்ல சீல குத்தி மடிச்சு உள்ள போடுறது, அது மாதிரி பேலட் பேப்பர்ஸ்ல நடந்திருக்கு இந்த தேர்தல். அதனால என்ன ஆகி போச்சுன்னா மொத்தமா படுதோல்வி அடைஞ்சு வெறும் 52 ஏரியாவில் மட்டும் ஜெயிச்சுவிட்டு 52 வார்டுல மட்டும் ஜெயிச்சுவிட்டு அடையாளம் இல்லாம அசிங்கப்பட்டு ஓரங்கட்டி நிக்க வைக்கப்பட்டிருக்கு பாஜக. எலெக்ஷன்ல இவிஎம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாஜக எல்லாம் லெப்ட்ல டீல் பண்ணி ரைட்ல அடிக்கலாம். என்ன பண்ண, கரெக்டா மிஷினை தூக்கி வந்துடுறாங்கல்ல.